முன்னொரு காலத்தில் தனவந்தன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய ஒரே ஆசை வாழ்க்கையின் சுகங்களை எல்லாம் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தன் வாழ்நாளை எல்லாம் அதற்காகவே செலவிட்டான். பெரும் பணக்காரனும் ஆனான். இந்த உலகில் எதையும் வாங்கிவிடக்கூடிய அளவுக்கு சீமானாகிவிட்டான் அவன். ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது. இந்த உலகத்தில் நான் விரும்பிய எதையும் அடைய முடியும் என்பது உண்மைதான். ஒருவேளை நான் இறக்க நேர்ந்தால் நான் சேகரித்த இத்தனை செல்வங்களையும் விட்டல்லவா போக வேண்டும். இந்த செல்வங்களையும் இதனால் கிடைக்கும் சுகங்களையும் என்னால் அனுபவிக்க முடியாதே. இந்த கவலை அவனை வாட்டியது. மனிதனுக்கு மரண பயம் வந்து விட்டால் பிறகு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உலகில் மரணமே இல்லாத ஓர் இடத்தை தேடி கிளம்பினான் அவன். பல நாள் அலைந்தும் அவனால் அத்தகையதோர் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை. கடைசியில் இறப்பு என்ற வார்த்தையையே கேட்டிராத ஒரு நாட்டை கண்டுபிடித்தும் விட்டான் அவன். இங்கு யாருமே இறப்பதில்லை என்றார்கள் அவ்வூர் மக்கள். அப்படியானால் உங்கள் ஊரின் ஜனத்தொகை பெருகி கொண்டே அல்லவா போயிருக்கும் என்றான் தனவந்தன். அந்த ஊர்க்காரர்களிடம் இருந்து இல்லை என்று பதில் வந்தது. அவ்வப்போது ஒரு குரல் இங்கு உள்ளவர்களில் யாரையாவது ஒருவரை கூப்பிடும். ஒரு தடவை 2 தடவை. அந்த குரலை யார் கேட்கிறார்களோ அவர்கள் உடனே அந்த மர்ம குரலை பின்பற்றி செல்வார்கள். அப்படி சென்றவர்கள் மறுபடி திரும்பி வருவதில்லை என்றார்கள். அப்படி அந்த குரலின் அழைப்பை ஏற்று செல்வது முட்டாள்தனம் அல்லவா? போவதும் போகாதிருப்பதும் நம் விருப்பத்தை பொறுத்தது தானே என்றான் தனவந்தன். உடனே தன் ஊருக்கு கிளம்பினான். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டான். யாருமே மரணம் அடையாத அந்த நாட்டில் போய் குடியேறினான் அவன். அங்கு சென்றதும் தன் மனைவி குழந்தைகளுக்கு ஓர் உத்தரவு போட்டான். அவர்களில் யாருக்காவது அவர்களை கூப்பிடுவது போன்ற குரல் கேட்குமானால் அதை அலட்சியம் செய்ய வேண்டும். அப்படி கூப்பிடும் குரலை தொடர்ந்து போகவும் கூடாது என்று கண்டிப்பாக கூறியிருந்தான். வருடங்கள் பல சென்றன. அவன் தன் மனைவி மக்களுடன் ஆனந்த வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் மாலை எல்லாரும் மேஜை முன் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தனர். அப்போது பணக்காரனின் மனைவி திடீரென்று துள்ளி எழுந்தாள். சரி சரி, இதோ வருகிறேன் வருகிறேன் என்று கத்திக்கொண்டே கிளம்ப தயாரானாள். சட்டென்று அவள் கணவன் அவளை கெட்டியாக பிடித்து கொண்டான். நான் உனக்கு எச்சரித்திருந்தேனே, அது மறந்துவிட்டதா? அந்த குரலின் அழைப்புக்கு செவி சாய்க்காதே. மரணத்தை விரும்பாவிடில் இங்கேயே இரு என்று வற்புறுத்தினான் அவன். என்னை அழைக்கும் அந்த குரலை நீங்கள் கேட்கவில்லையா? என்னை அழைப்பதன் காரணத்தை அறிந்து கொண்டு நான் உடனே திரும்பி வருகிறேன் என்றாள் அவள். கணவனின் பிடியில் இருந்து திமிரிக்கொண்டு ஓட முயன்றாள். ஆனால் அவன் தன் பிடியை இன்னும் உறுதியாக்கினான். சாவின் அழைப்பான அந்த குரலை தொடர்ந்து சென்றவர்கள் திரும்புவதில்லை என்று அந்த ஊரார் கூறியதை அவன் மறந்துவிடவில்லை. தன் குழந்தைகளை கூப்பிட்டு வீட்டின் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் அடைக்கும்படி கூறினான். கணவனின் கண்டிப்பையும் உறுதியையும் கண்ட அவள், உங்கள் விருப்பப்படியே நடக்கிறேன், நான் எங்கும் போகவில்லை என்று தன் கணவனிடம் கூறினான். அவனும் தன் மனைவி நிலைமையை புரிந்து கொண்டாள் என்று எண்ணி தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினான். அப்போது கடைசி கதவை மூடிக்கொண்டிருந்தான் ஒரு மகன். குபேர் என்று திமிரி எழுந்தாள் அவள். தன் கணவனின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். ஒரே ஓட்டமாக ஓடி வெளியே இருளில் மறைந்தாள். இதோ வருகிறேன், நான் வருகிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன் என்று கேட்ட அவளுடைய குரல் மெதுமெதுவே அடங்கி ஒடுங்கியது. பிறகு ஒரே நிசப்தம்தான். அதன் பிறகு அவள் திரும்பி வரவே இல்லை. மரணம் அழைக்கிறது என்று தெரிந்து முட்டாள்தனமாக அதன் பிடிகளுள் போய் விழுந்தால் யார் என்ன செய்வது என்று வெறுத்து கொண்ட அவள் கணவன் வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு வாழ்க்கையை அனுபவித்தான். ஆனால் புதிய மனைவியுடன் அவன் இப்படி அதிக நாள் வாழவில்லை. ஒரு நாள் பார்பர் ஷாப்பில் முகசவரம் செய்து கொள்வதற்காக உட்கார்ந்திருந்தான் தனவந்தன். சவர தொழிலாளி அவன் முகவாயில் நுரை பொங்கும்படி சோப்பை தேய்த்து பிரஷை கீழே வைத்துவிட்டு கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று மரணத்தை எதிர்க்கும் அந்த சீமான் கத்தினான். நான் வர முடியாது, முடியவே முடியாது, சொல்வது காதில் விழவில்லையா? வரமாட்டேன் வரமாட்டேன், வரவே மாட்டேன் என்று கத்தினான். சவரக்கடை முதலாளியும் அங்கு உட்கார்ந்திருந்த மற்ற வாடிக்கையாளர்களும் வியப்புடன் அவனையே பார்த்தார். ஆனால் அவன் இவர்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கையை முஷ்டியாக்கி கொண்டு வாசல் கதவை நோக்கி கத்தினான். நான் உனக்கு உறுதியாக கூறுகிறேன், நான் உன் அழைப்பை ஏற்று உன்னை பின்தொடர்ந்து வரமாட்டேன். ஆகவே உடனே போய்விடு. சற்று நேரத்தில் ஆத்திரமும் கொதிப்பும் கொண்டவனாக தன் இருக்கையில் இருந்து குதித்தான். என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாயே, என்ன தைரியம் உனக்கு? நீ இப்போது மரியாதையாக போகாவிட்டால் நான் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று கூறியவன் பார்பரின் கையில் இருந்த சவர கத்தியை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு வெளியே ஓடினான். யாரையோ துரத்தி கொண்டு செல்பவனைப் போல முகத்தில் சோப்பு நுரையும் மார்பிலே கழுத்தை சுற்றி கட்டிய துணியுடன் ஜனங்களை நிம்மதியாக வாழ விடும்படி உனக்கு புத்தி புகட்டுகிறேன் பார் என்று கூறிக்கொண்டே ஓடினான் அவன். பாவம் பார்பர், தன்னுடைய அருமையான சவரக்கத்தியை இழக்க அவனுக்கு விருப்பமில்லை. ஆகவே தனவந்தனை பின்பற்றி அவனும் ஓடினான். பணக்காரனோ நகரின் கடை வீதி வழியே மின்னல் வேகத்தில் ஓடினான். ஊரை தாண்டி வயல்வெளிகளை தாண்டி பல மைல்கள் தலை தெறிக்க மரணத்தின் குரலுக்கு சவால் விட்டபடி ஓடினான். ஓடி ஓடி ஒரு பெரும்
பெரும் பள்ளத்தில் தலை குப்புற விழுந்தான். அவ்வளவுதான். அதன் பிறகு அவன் குரலையும் கேட்கவில்லை, அவனையும் காணவில்லை. வரமாட்டேன் வரமாட்டேன் என்று பிடிவாதமாக கத்தினாலும் அவனால் மரணத்தின் குரலுக்கு கட்டுப்பட்டு போகாதிருக்க முடியவில்லை. எல்லாரையும் போலவே மரணத்தின் குரல் அவனையும் அழைத்து கொண்டு விட்டது. தனது கத்திக்காக பின்தொடர்ந்து சென்ற பார்பர் நல்ல வேளையாக சட்டென்று நின்று விட்டான். கிடுகிடு பள்ளத்தில் விழுவதிலிருந்து தப்பினான். என் அருமை கத்தியை இழந்து விட்டேன், ஆனாலும் உயிர் பிழைத்தேனே என்று மகிழ்ந்தபடி ஊருக்குள் ஓடினான். நடந்ததை மக்களிடம் கூறினான். மரணத்தின் குரலை தொடர்ந்து போனவர்கள் எல்லாருமே இப்படிதான் அந்த பள்ளத்தில் விழுந்திருப்பார்களோ, போய் பார்ப்போம் என்று ஊரார் ஒன்று திரண்டு பார்பர் குறிப்பிட்ட இடத்துக்கு போனார்கள். ஆனால் அங்கு அவன் சொன்னபடி எந்தவிதமான கிடுகிடு பள்ளத்தையோ பாதாள வழியையோ காணவில்லை. தொடுவானம் வரை நீண்டு கிடந்தது ஒரே சீரான சமவெளி. பல வருஷங்களாக அழைக்கும் குரலை ஏற்று எங்கோ சென்று மறைந்தவர்களை பற்றிய மர்மம் விடுவிக்கப்படாமலேயே போயிற்று. அது முதல் அந்த ஊராரும் எல்லாரையும் போலவே தங்கள் படுக்கையிலேயே மரணமடைந்தார்கள். அதன் பிறகு அந்த குரல் கேட்கவே இல்லை. இதுபோன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.